கிறிஸ்துவானவர் சிலுவையில பேசிய 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். யோவான் 19:28 இருக்குது. இங்க கிறிஸ்துவானவர் தாகமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறது மாம்ச பிரகாரமான தாகத்தை தான் சொல்றாரா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா காலையிலேருந்து அடிக்கப்படுறாரு. உச்சி வெயில சிலுவையில் கை காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவருக்கு சரீர பிரகாரமாக தாகம் எடுக்காமல் இருக்காது. ஆனால் இங்கே அவர் அந்த தாகத்தை தான் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா தேவன் தன்னுடைய திட்டத்தை சிலுவையில் கிறிஸ்து மூலமாக நிறைவேற்ற அந்த ப்ராசஸில் இருக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் அந்த ஆத்தும தாகத்தில் இருக்கிறதா தான் இங்கே எடுத்துரைக்கிறார். நான் மீட்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், நான் மரித்தாதான் ஜனங்கள் மீட்கப்படுவாங்க அப்படின்னா இதோ நான் ஆத்தும தாகத்தோடு தான் இருக்கிறேன் அப்படின்னா தேவன் அந்த தாகத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். தேவன் மனுஷர்களை ரொம்ப நேசிக்கிறாரு. அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் கூட தேவன் வாலண்டியராக வந்து உரையாடுறாரு. அப்போ நம்ம கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற திட்டம் தேவன்கிட்ட இருந்துச்சு. அதுக்காக தான் கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டார். அந்த ஆத்தும தாகத்தை தான் இங்கே கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. 6வது காரியம் அதே யோவான்ல 19வது அதிகாரம் 30வது வசனத்தில் இருக்குது, முடிந்தது அப்படின்னு. முடிந்தது அப்படின்னா சிலுவையில் கிறிஸ்துவானவர் நிறைய காரியங்களை முடித்து வைத்தார். அதில் ஒன்று தான் நியாயப்பிரமாணம். வேதம் சொல்லுகிறதுல கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற ஒரு மனுஷனால கூட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நியாயப்பிரமாணம் உருவாக்கப்பட்டதே மனுஷரால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த 10 கற்பனை மனுஷருடைய பாவத்தை தான் வெளிக்கொண்டு வருமே தவிர நீதியை கொண்டு வராது. ஸோ இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நியாயப்பிரமாணத்திற்கு முடிவை கொண்டு வர்றது தான் கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். இது ஒரு முடிந்தது. 2வது சிலுவையில் நம்மளுடைய பாவங்களை கிறிஸ்துவானவர் சுமந்து தீர்த்திருக்கிறார், சாபங்களை தீர்த்திருக்கிறார், வரவேண்டிய ஆக்கினைகளை எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இப்போ நம்ம முற்றும் முடிய ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா தேவன் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். அதை தான் கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது அப்படின்னு. விசுவாசிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.